தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில இன்றைக்கு லாவோஸ் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த லாவோஸ் மக்கள் குடியரசு என்பது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகர் வியான்ஜான் ஆகும். இங்கே கிறிஸ்தவர்கள் 1.5% இருக்கிறார்கள். இங்குள்ள மக்கள் தொகையானது 79,53,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த லாவோஸ் ஆனது 17 மாகாணங்களாகவும் ஒரு மாகாணமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லாவோஸ் தேசத்தின் நிர்வாக பிரிவுகளுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இங்குள்ள மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, இவர்களுடைய பொருளாதாரம் வளர்ந்து செழிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். லாவோஸ் மக்களின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். தொழில் வளர்ச்சிக்காகவும் இத்தேசத்தின் தொழில் வளர்ச்சிக்காகவும் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 79 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட லாவோஸ் தேசத்துக்காக நாங்க தேவ சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த தேசத்தை நினைவு கூர்ந்து இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இங்க ஆளுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய ஞானத்தினாலே நிரப்புங்க சுவாமி. இவருடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும். ஆண்டவரே இங்குள்ள மக்களுடைய எல்லா குறைகளையும் ஆண்டவரே நீர் நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்குள்ள திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கட்டும். ஆண்டவரே திருச்சபைக்குள்ளே ஒரு நல்ல எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் திருச்சபையிலே சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இந்த தேசத்தை பாதுகாத்து கொள்ளட்டும். தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும். ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இந்த தேசத்தை இன்றைக்கு நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து ரட்சிக்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.